Welcome to my channel Apex Life Tamil. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோடு சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விதியின் அற்புத சக்தி அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் நம்ம பார்க்குறோம். இது பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி நம்மளுடைய ஆழ் மனசோடு எப்படி தொடர்பு கொள்ளுது, அதனால் நம்மளுக்கு என்ன லாபம் இருக்குது, நம்மளுடைய முக்கியமான ஒரு இலக்குன்னு நம்ம முடிவு பண்ணுறது எப்படி அடையிறது, அதுக்கு நம்ம ஆழ் மனசை எப்படி நம்ம இதுக்கு ஒரு தயார் பண்ணுறது அப்படின்றதுக்கான எங்களுக்கு தெரிஞ்ச சில வழிமுறைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். இந்த வீடியோனுடைய சீரியல் நம்பர் பார்த்திங்கன்னா 16வது வீடியோங்க இதுக்கு இன்றைக்கி நம்ம ஆழ் மனசை நம்ம எப்படி தயார் பண்ணுறது, அல்லது ஆழ் மனசுக்கு நம்ம எப்படி ஒரு கட்டளை இடுற மாதிரி இட முடியுமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சுருக்கமாக சொல்ல போகிறோம். இதில் முக்கியமான விஷயத்தை நம்ம முடிவு பண்ணுறோம். அதாவது நமக்குன்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு இலக்கு, அது அந்த இலக்கு எப்படி இருக்கணும்னா அதுக்கு சில ரூல்ஸுன்னு இருக்குங்க. உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் அதில் ஒரு பெரிய அளவில் உங்களுடைய இப்போ இருக்கிற வாழ்க்கை தகுதிக்கு மீறி இப்போ உள்ள வாழ்க்கை தரத்துக்கும் மீறின ஆசையாக கூட இருக்கலாம். அதை நம்ம பேராசைன்ற ஒரு இதில் கொண்டு போகாமல் நம்மளுடைய பெரிய லட்சியம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம இதை கொண்டு வர்றோம். இப்போது நம்ம ஆள் மனசில் ஒரு விஷயம் பதிஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, அது பதிஞ்ச விஷயத்தை நீங்களே இதுக்கு முன்னாடி கவனித்து பார்த்துருக்கலாம். அது உதாரணமாக நான் சொல்லலாம். இப்போ ஒரு பசங்க ஒரு ஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய பேச்சு பார்த்திங்கன்னா அந்த மொபைல் ஃபோனை பற்றியே இருக்கும். ஃபோனை வாங்கி கையில் வாங்குகிற வரைக்குமே அவங்களுக்கு அதுலேயே தான் மைண்ட் இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாகனம் வாங்கணுன்னா, ஒரு வண்டி இப்போ வாங்கணும்னு சொன்னால் அதை நிறைய சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வேலை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய மனசெல்லாம் பார்த்திங்கன்னா அதுலேயே தான் இருக்கும். அதுதான் ஆழ்மன பதிவுன்னு நம்ம சொல்கிறதுங்க. அது ஆழ்மன பதிவில் ஒரு பொருளாக இருக்கலாம், உங்களுடைய இலக்காக இருக்கலாம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு பொருள் வாங்குறத கூட ஆழ் மனசில் நம்மளுக்கு பதிவாயிடுச்சுன்னா நம்மளால் அதை வாங்காமல் இருக்கவே முடியாது. அது எப்படியாவது ஒரு அடைஞ்சே தீரணும். உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்போ ஒரு ஃபஸ்ட்டு டே சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு டே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அன்றைக்கே பார்க்கணுன்னு சில ரசிகர்கள் முடிவு பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த ஃபஸ்ட்டு டே பார்க்காம இருக்கவே முடியாது. அது என்னைக்கு ரிலீஸ் ஆகுது, எந்த டைமுக்கு, எந்த தேட்டருக்கு போகிறது எல்லாத்தையுமே அவங்க பிளான் பண்ணுவாங்க. அது தூக்கத்துலேயே அவங்களுடைய மனசில் அது மட்டும்தான் இருக்கும். மற்றது எல்லாத்தையும் விட அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம இப்போ இந்த இதுலேயும் ஒரு இலக்கை நம்ம நிர்ணயித்து அதுக்கு நம்மளுடைய மனசை தயார்படுத்துகிறோம். தயார்படுத்தினா அது எப்படி பண்ண போகிறோன்னா, இது அவங்கவுங்களுடைய சுய முயற்சியில் தான் பண்ண முடியும். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வழிமுறைகளை மட்டும் உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு இலக்கு இருக்குது, அது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இலக்கை நீங்கள் நினச்சிக்கோங்க. அது அடைஞ்சே தீரணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய அந்த திங்கிங்கில் அது இருக்குங்க. கான்ஷியஸ் மைண்டில் பார்த்திங்கன்னா எது ஸ்டோர் ஆகுதோ அது நம்மளுக்கு தூக்கத்தில் கூட ஞாபகம் இருக்கும். தூங்கி எந்திரிச்சா கூட டக்குன்னு நம்மளுக்கு அதுதான் ஞாபகத்தில் வரும். இது நீங்கள் ஏதோ நிறைய விஷயங்களில் நீங்களே அது பழக்கம் பட்டிருக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன சின்ன ஆசைகளை கூட நம்ம அந்த மாதிரி நமக்கே தெரியாமல் அதை அடைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம சொல்ல வர விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துற மாதிரி ஒரு இலக்கை நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இதுக்கு நீங்களே உங்களுக்கே வழிமுறைகள் தெரியும். இருந்தாலும் அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அஃபர்மேஷன் ஒன்று சொல்கிறாங்க. அதாவது ஒரு இதை எழுதி வைக்கிறது, தொடர்ந்து எழுதி நமக்கு நாமே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறது. ரெண்டாவது விஷுவலாக அதை ஒரு இமேஜாக க்ரியேட் பண்ணி பார்க்குறது, கற்பனையில் நம்ம விஷுவலாக நம்ம யோசித்து பார்க்குறது. நம்ம ஒரு பொருள்னு வச்சுக்கிட்டோம்னா அதை பற்றின நிறைய சர்ச் பண்ணி அதை அந்த விஷுவலையும் அந்த ஃபோட்டோவையும் அந்த வீடியோவையும் நம்ம பார்க்குறது. இதெல்லாம் என்ன ஆகும்னா, இந்த மனத்துக்கே ஒரு பொதுவான ஒரு இது என்னென்னா, நம்ம எதையும் பேசுகிறத விட பார்த்திங்கன்னா எதையாவது ஒன்று விஷுவலாக நம்ம பார்த்தோம்னா அது மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும். எப்படி நம்ம அதையும் ஒரு உதாரணத்தோடு சொல்ல முடியும். நம்ம ஒரு சின்ன வயசில் பார்த்தா ஒரு சினிமா கூட நமக்கு இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அந்த கதையை நம்ம சொன்னால் நம்மளுடைய பெரியவங்களே சொன்னீங்கன்னா கேட்டிங்கன்னா அவங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அப்படியே வரிசையாக சொல்லுவாங்க. இப்போல்லாம் ஒரு இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது கண்ணால் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது நம்மளுடைய ஆழ் மனசில் பதிஞ்சிரும். அது மாதிரி தான் இந்த ஆழ்மன சக்தின்றது நமக்கு ஒர்க் ஆகுது. ஏதாவது ஒரு இது நீங்கள் அடையணுன்னா நீங்கள் அதனுடைய இமேஜ் நீங்களாக க்ரியேட் பண்ணுற இமேஜாக இருக்கலாம், வரையலாம். அது டிஜிட்டல் ட்ராயிங்காக இருக்கலாம், அல்லது ஹேண்ட் ட்ராயிங்காக இருக்கலாம், அல்லது நீங்கள் அதை பற்றின சில ஹிண்ட்ஸ் எழுதி வைக்கலாம், அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி. அல்லது அதை நீங்கள் ஒரு இன்னும் சொல்லப்போனால் அதை பற்றின ஒரு சோசியல் மீடியாவில் நம்மளுக்கு ஒரு வீடியோவே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு நோக்கம் வந்து அதை அடையிறது. ஆனால் அதுக்கான ப்ராசஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியாது. நேற்று வரைக்கும் தெரியாமல் இருக்கும். என்றைக்கு உங்களுக்கு மைண்டில் அது ஸ்டோர் ஆகுதோ அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான வழியை இந்த பிரபஞ்சமே வந்து உங்களுக்கு வந்து உண்டாக்கி கொடுக்கும். இது வந்து ஆச்சரியமான ஒரு உண்மை தான். இது வந்து 100% உண்மை. உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்சே தீருவீங்க அப்படின்றது தான் இதனுடைய மெயின் ரூலே. நீங்கள் என்ன விஷயத்தை வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைஞ்சே தீருவீங்க. எண்ணம் வந்து எப்படி ஆள் மனசில் நீங்கள் எதெல்லாம் வந்து நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு நடந்தேறும். அது வந்து யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்கும். இதுதான் வந்து இந்த ஈர்ப்பு விதியும் இந்த பிரபஞ்சத்தினுடைய அற்புத சக்தியான இந்த ஈர்ப்பு விதி நடத்தி கொடுக்குற விஷயங்க. இதுதான் இதில் வந்து நிறைய மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புது புது மெத்தடெல்லாம் சொல்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுனா பார்க்கலாம். இது வந்து இயற்கையான ஒரு மெத்தடுங்க நம்ம சொல்கிறது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய மனசில் நீங்கள் என்ன விஷயம் உங்களுக்கு அவசியம் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு ஆள் மனசில் நீங்கள் பதிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுபோல் இன்னும் வீடியோக்கள் நாங்கள் தொடர்ந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.